புரியுது, சினிமா தான். ஆனால் இது சினிமான்னு தெரிஞ்சிட்டா அது என்ன சினிமா? அது சினிமான்னு தெரியாமல் இருக்கிறது தானே சினிமாவோட பியூட்டியே. எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஃபோட்டோஷூட் ஆசை ஒன்று இருந்துச்சு. என்னென்னா, வாயில் ஒரு சிகரெட் ஒன்று வச்சுக்கிட்டு, ஃபுல் தாடி, பரட்டை தலை, கையில் ஒரு துப்பாக்கி, இப்படி ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும்னா எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அது பல காரணங்களால எடுக்க முடியாமல் போச்சு. அந்த மாதிரி ஆசை லோகேஷ் கனகராஜுக்கு இருந்திருக்கும் போல. அதை அருண் மாதேஸ்வரனை வச்சு நிறைவேற்றிருக்காரு. ஃபோட்டோ ஷூட்டாக முடிஞ்சிருக்க வேண்டியது அது டெவலப் ஆகி ஒரு படமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படம் தான் டிசி. ஃபஸ்ட்டு கதையை சொல்லிடுறேன். கவர்மெண்ட் சீல் வச்ச துப்பாக்கியிலோட தாசன் கோ வந்து திருடிடுறாங்க. இப்போ அதை கேஸாக ஃபைல் பண்ணி அந்த இடத்த, அதாவது ஒரு பிரிட்ஜில் அந்த திருட்டு சம்பவம் நடக்கும். அந்த பிரிட்ஜை சீல் பண்ணுறதுக்கு ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்திருப்பார். அவர் அந்த வழியாக போன ஒரு சாமானிய மனிதர் தன் பையனோட படிப்புக்காக இடுப்புலேயே 7 லட்ச ரூபாய் கட்டிட்டு போகிறவரை மறித்து அந்த 7 லட்ச ரூபாயை பிடுங்கிட்டு அவரை அடித்து கொன்று போட்டுருவார். இதுக்காக நியாயம் கேட்க தாஸுக்கிட்ட அந்த குடும்பம் போகும். தாஸ் திரும்ப போய் அந்த போலீஸ்காரரை ஒரு சம்பவம் செஞ்சிருவார். செஞ்சதுக்கப்புறம் ஒட்டுமொத்த போலீஸ் படையும் தாசன் கோவை விரட்டி தெரியும். தாசன் கோ ஓடிட்டே இருப்பாங்க. இதுக்கு இடையில தாஸுக்கு 2 இடங்கள்ல காதல் வரும். இந்த காதல் என்னாச்சு, கடைசியில் போலீஸ்கிட்ட இருந்து தாசன் கோ தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. இப்போ நான் சொன்ன இந்த ஸ்ட்ரக்சரே வந்து நானாக ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன்னு நினைக்கிறேன். படத்தில் அந்த தெளிவு இருக்காது. இந்த படத்தோட பலம் பலவீனம் ரெண்டுமே மியூசிக் தான். எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் பார்க்குற அந்த 15 OST இருக்கும், சாங்ஸு OST எல்லாம் சேர்த்து ஒரு 15 சாங்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே கேட்க சூப்பராக இருக்குது, நல்லா போட்டிருக்காரு அனிருத். ஆனால் படத்துக்கும் அனிருத் மியூசிக்கும் சிங்கே இல்லை. சீன் கம்போசிஷனும் மியூசிக்கும் தனித்தனியாக இருக்குது. அது ரெண்டையும் நம்ம சேர்த்தே பார்க்க முடியல. நிறைய இடங்களில் ஹை மூமெண்ட்ஸ் வரும்போது கூட எனக்கு மியூசிக் தனியாக ஓடிட்டு இருந்துச்சு, விஷுவல் தனியாக தெரிஞ்சிச்சு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு, சிங்க் இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதனால தான் இதை வந்து நான் படத்தோடு பார்க்கும்போது எனக்கு மியூசிக் வந்து ஒரு மைனஸ். அதை வந்து டேரக்டர் கையில் தான் இருக்குது, அதை சிங்க் பண்ணி கொண்டு வர்றது. அது ரொம்ப பலவீனமாக இந்த படத்தில் அமைக்கப்பட்டிருந்துச்சு. பலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எனக்கு ஒரே ஒரு பிளேஸ்மெண்ட் மட்டும், இந்த ஹோல் படத்துலேயே ஒரு பிளேஸ்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன பிளேஸ்மெண்ட்னா, விழிகளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹைக்கூ சாங் மாதிரி ஒன்று வரும். அது வந்து அது பிளேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், அது கொடுத்த எமோஷனாக இருக்கட்டும், அது கதையில் சொல்லப்பட்டதை விட அதிகமான எமோஷனை வெறும் 2 நிமிஷத்தில் கடத்திருச்சு. கிட்டத்தட்ட அது எப்போ இருக்குன்னா, ஒரு காதல் தாலாட்டு மாதிரி அந்த பாடல் வந்து அந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் டக்குன்னு பார்க்கும்போது எமோஷனலாக நல்லா கனெக்ட் ஆயிருந்துச்சு. மற்ற எந்த பிஜிஎம் ஸ்கோரும் மற்றவர்கள் சொல்கிற அளவுக்கு பெருசாக ஒட்டலை. ஷீனோட சிங்குக்கு மியூசிக் இல்லை. லோகேஷ் கனகராஜ் நல்லா பண்ணியிருக்காருன்னு நல்லா சொன்னாங்க. ஆனால் எனக்கு என்ன பட்டுச்சுன்னா, அவர் வந்து ஆக்ட் பண்ணலை, ஆக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அது நல்லா வெளிச்சமாக தெரியுது. அவர் ஃபேஸ் ரியாக்ஷன்லேருந்து எல்லாத்துலேயுமே அவர் வந்து ப்ரிட்டன் பண்ணுறது நல்லா தெரியுது. அந்த கேரக்டராக அவர் டெவலப் ஆகலை. அவர் வந்து அந்த கேரக்டராக தன்னை ப்ரிட்டன் பண்ண ட்ரை பண்ணுறாரு, தன்னை பாவிச்சுக்க ட்ரை பண்ணுறாருன்றது ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் நல்லாவே தெரியுது. அது எனக்கு ரொம்ப வீக்காக பட்டுச்சு. ஒருத்தர் ப்ரிட்டன் பண்ண ட்ரை பண்ணிட்டா, ஆக்ட் பண்ண ட்ரை பண்ணாமல் ப்ரிட்டன் பண்ண ட்ரை பண்ணிட்டா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்னா, அது ஃபேக்குன்னு தெரிஞ்சு நம்ம படத்துக்கு வெளியே வந்துடுவோம். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. ஒரு படம்னு எடுத்துக்கிட்டால் ஆக்டர்ஸ் தான் அதை எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது இருக்குது. ஆனால் இதில் லோகேஷ் கனகராஜ் வந்து நான் பார்த்த வரைக்கும் எனக்கு அவர் ப்ரிட்டன் பண்ண மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஒரு கெத்தா, ஒரு பயம் இல்லாத ஒருத்தனா, விகரசான ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி அவர் ப்ரிட்டன் பண்ணிக்கிட்டார். நிறைய நேரங்களில் மூஞ்சியை எப்படியே வச்சுட்டு இருந்தாரு. அது ஆக்டிங்கில் சேராது, அது வந்து ப்ரிட்டன். அது எனக்கு ரொம்ப வீக்காக பட்டுச்சு. இந்த ஹோல் படத்தில் ஆக்டிங்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து யாருன்னா, நான் சொன்னேன்ல போலீஸ் ஒருத்தரை கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவரோட ஒய்ஃப் கேரக்டரும் பையன் கேரக்டரும் அவங்க 2 பேரும் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. அந்த ஆக்டிங் வந்து எனக்கு மற்ற யார்கிட்டையுமே எடுபடவே இல்லை. அவங்க வந்து ப்ரிட்டன் பண்ண ட்ரை பண்ணல. அது வந்து எனக்கு மோர் ரியலாக பட்டுச்சு மற்ற எல்லாரோட ஆக்டிங்கை விட. இந்த 2 பேர், அந்த பையனோட அம்மா கதாபாத்திரம், அது மட்டும் எனக்கு எக்ஸலன்ஸாக பட்டுச்சு. அப்புறம் எனக்கு ரொம்ப இந்த படத்தில் பர்டிகுலராக ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு ஆக்டிங்னா அது வந்து மமிகா கபி. ஏன் பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்கிறேன்னா, எனக்கு ஸ்டோரியாவோ ஸ்க்ரீன் பிளேயாவோ இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு ஃபஸ்ட்டு படலை. நான் பின்னாடி அது என்னன்னு சொல்கிறேன். ஆனால் மமிகா கபியோட ஆக்டிங் இருக்குல்ல, நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ரொம்ப வீக்கஸ்டான பிளேயாக தான் அது ஆரம்பிக்கும். அவங்களோட இன்ட்ரொடக்ஷன்லேருந்து எனக்கு அது ஏன் அப்படி இருக்குன்ற மாதிரி கொஸ்டின் பண்ணிட்டே தான் படம் பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட், ஒரு டாக்டரை வந்து
சந்திரா வந்து ஷூட் பண்ணுற ஒரு சீன் ஒன்று இருக்கும். அந்த சீனில் தன்னோட கேரக்டருக்கான டெஃபனிஷனை ஆக்டிங் மூலியமாக கொண்டு வந்திருப்பாங்க. அது வந்து எனக்கு பயங்கர ப்ரில்லியண்ட்டாக இருந்துச்சு. அந்த ஒரு இடம் ஹோல் படத்துலேயே எனக்கு எமோஷ்னலாக நல்லா இருந்துச்சு. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதை தூக்கி கொடுத்துச்சு. ஆனால் டக்குன்னு அந்த பெர்ஃபார்மன்ஸ் போயிட்டுருக்கையிலே டக்குன்னு இடையில லோகேஷ் உள்ளே வந்துடுவார். உள்ளே வந்ததுக்கப்புறம் என்னடா யாருப்பா நீயாப்பா உள்ளே வந்தன்ற மாதிரி எனக்கு அந்த சீன் ரொம்ப வருத்தமாக தான் இருந்துச்சு. நல்லா போயிட்டு இருந்துச்சு. கிரேட்டஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸு மம்மிக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் ரசிச்சுட்டு இருந்தேன். திடீர்னு இவர் உள்ளே வந்தோன்னா அதை டோட்டலாக கொலாப்ஸ் பண்ணி விட்டாப்புல. ஐயோ நல்லா ஏறின சீனை அப்படி இறக்கிட்டாப்லையே அப்படின்ற ஒரு வருத்தம் எனக்கு இருந்துச்சு. கேரக்டர் டெஃபினிஷன் வந்து சீனாவோ இதாவோ கிடையாது, ஒரு காட்சி அமைப்பாக கிடையாது. எப்படி இருக்குன்னா டைலாக்காக அவங்க சும்மா கன்வே பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு எங்கள் அம்மா இல்லை, அதனால் நான் போடுறேன், நான் இங்கே பாட வந்தேன், அதனால் நான் இங்கே பாடிட்டு இருக்கேன். இப்படி அந்த டைலாக்கும் ஒரு எந்தவித சோலையும் கடத்தாத ஒரு வசனமாக தான் இருந்துச்சு. வசனம் வந்து எப்படி இருக்குன்னா கவிதை போல் இருக்கணும். நம்ம பேசும்போது அது கம்மியாக இருக்கணும், அதே சமயத்தில் அதோட மீனிங் வந்து ரொம்ப டெப்த்தாக இருக்கணும். அப்போ தான் ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த எமோஷன் வந்து ஸ்க்ரீனை தாண்டி அவங்க மைண்டுக்குள்ளே போய் சேரும். இந்த படத்தில் டைலாக்கும் சரி, கேரக்டர் டெஃபினிஷனும் சரி ரொம்ப வீக்கனாக இருந்துச்சு. சோலே இல்லை, எந்தவித ஆத்மாவும் இல்லாமல் சும்மா வெறும் வார்த்தைகள், நான் போனேன் வந்தேன் இங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரியான வசனங்கள் தான் இருந்துச்சு. ஒரே ஒரு வசனத்தை வச்சு ஓட்டிடலான்னு ட்ரை பண்ணார் இந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் டைலாக். ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட என்ன வேணால் சொல்லுவான், ஏன்னா ஸ்ட்ரேஞ்சர்ன்ற தேரின்ற மாதிரி சம்திங் லைக் தட். அதுவுமே ஒழுங்காக உட்காரல. சீனை எப்படி கம்போஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி ஸ்டேஜிங் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறேன். ஒரு 8 புள்ளி கோலம் போடுறோன்னு வைங்க, 8 புள்ளி வச்சிட்டோம். 8 புள்ளி வச்சா இந்த கோலம் போட தெரிஞ்சவனுக்கு தான் எந்த புள்ளியை எந்த இதில் சுற்றி எப்படி போய் ஜாயின் பண்ணால் இது ஒரு கோலமாக வரும், 8 புள்ளி கோலமாக வரும் அப்படின்றது தெரியும். அதுதான் கோலம் போடுறவங்களுக்கான நேர்த்தி. அருண்மாதேஸ்வரன் கோலம் போடுறதுக்கு 8 புள்ளி வச்சிட்டாரு. ஆனால் புள்ளியை எங்கே ஜாயின் பண்ணணும்னு தெரியாமல் மாற்றி 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 கோலத்தை போட ட்ரை பண்ணியிருக்காரு. அது கோலமாக வராமல் அலங்கோலமாக போயிருக்கும். நான் எங்கள் அப்பாவோட படம் பார்த்தேன். எங்கள் அப்பா வந்து நான் வந்து இப்படி டீட்டெயிலாக சொல்கிறேன், எங்கள் அப்பா வந்து ரொம்ப மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டாரு, இது என்னடா படம் அப்படின்னு கேட்டு தான் போனார். குறிப்பாக நம்ம ஒரு படத்துக்கு போகிறோம்னா படத்தில் நம்ம ரியல் லைஃப்பை தாண்டின விஷயங்கள் தான் நடக்க போகுது. இந்த படத்தில் நடக்கிற சம்பவங்கள் இருக்குல்ல, ஒரு கல்யாண வீட்டுக்குள்ளே போய் ஒரு போலீஸ் ஷூட் அவுட்டாக இருக்கட்டும், இல்லை தாசன்கோ நடத்துகிற ஷூட் அவுட்ஸாக இருக்கட்டும், மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறதா இருக்கட்டும், வெட்டிக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப ஃபேக்காக இருந்துச்சு. எனக்கு வந்து இதெல்லாம் என்ன, இது இப்படி நடக்குமா, இது ஏன் அப்படின்ற கொஸ்டின்ஸ் வந்துச்சு. ஆப்வியஸ்லி புரியுது, சினிமா தான். ஆனால் இது சினிமான்னு தெரிஞ்சுட்டா அது என்ன சினிமா? அது சினிமான்னு தெரியாமல் இருக்கிறது தானே சினிமாவோட பியூட்டியே. சும்மா ஒரு 4-5 பாயிண்ட் வச்சுருக்காங்க, ஹை மூமெண்ட் பாயிண்ட். அந்த பாயிண்ட்டை நோக்கி வேணும்னே கதாபாத்திரங்களை நகர்த்துறாரு. அது ரொம்ப ஃபேக்காக இருந்துச்சு. இப்போ சினிமான்றதே வந்து பொய்யை தான் நம்ம ஒரு 3 மணி நேரம் பார்க்க போகிறோம். ஆனால் அது பொய் தான் தெரிஞ்சுட்டா அதில் என்ன சுவாரஸ்யம் இருக்குது? அது பொய்யா உண்மையான்னு தெரியாமல் இருக்கிறதுனால சுவாரஸ்யமே இருக்குது. சீன் கம்போசன்லேருந்து எல்லாமே மணிரத்னத்தோட சாயலை நிறையா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது மிரரை வச்சு ஸ்டேஜிங் பண்ணுறது, நிறைய இடத்துல இந்த மிரர் ஷாட்ஸ் இருக்கும். உடஞ்சி கிடந்தா மிரரில் ஃபேஸ் காட்டுறது, 2-3 பேரை வந்து ஒரு மிரரில் ரெஃப்ளெக்ட் பண்ணி வச்சு காட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மணிரத்னம் பண்ணுவார். அந்த மணிரத்னம் பண்ணுறத இவங்க நிறைய இடங்களில் ட்ரை பண்ணியிருக்காங்க. நிறையா ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப கிராண்டியராக பளிச்சுன்னு இருக்குது. ஆனால் சினிமான்றது வெறும் ஃபோட்டோகிராஃபி இல்லைல்ல. நம்ம 2.5 மணி நேரத்துக்கு வெறும் ஃபோட்டோகிராஃபி பார்க்க போகிறது கிடையாது. வெறுமனே பியூட்டிஃபுல்லான ஷார்ட்ஸ் வச்சுட்டா படம் ஓடிடுமான்னா என்னைய கேட்டால் அதில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. கதை வலுவாக இல்லை, கதை தான் முக்கியம். கதையை சொல்கிறதுக்கு தான் இந்த டூல்ஸ் நமக்கு பயன்படுது, கேமராவோ ஷார்ட் டிவிஷன் பண்ணுறதோ மியூசிக்கோ இதெல்லாம். ஆனால் கதையை தவிர்த்துட்டு இதெல்லாம் வச்சு நம்ம சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினச்சோம்னா அது படம் கிடையாது. அது நம்ம வேற ஏதாவது பேர் வச்சுக்கலாம் அதுக்கு. இந்த படத்தில் முழுக்க முழுக்க துப்பாக்கியையும் புல்லட்ஸையும் எக்ஸசிவாக தெரிக்கிற ரத்தத்தையும் கழிச்சிட்டோம்னா இந்த படத்தில் வந்து எதுவுமே மிஞ்சாது. சிகரெட்டை சொல்ல மறந்தேன். சிகரெட்டு புகைச்சு 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 ஸ்க்ரீனில் ஊதிக்கிட்டே இருக்கானுங்க. அது நம்ம மூஞ்சி வரைக்கும் அடிக்குது. அவ்வளோ சிகரெட்டு நமக்கு
தேவையா அப்படின்றது கேள்வி இருக்குது. ஏன்னா எங்கே யார் உட்கார்ந்தாலும் சிகரெட் பிடிக்கிறது அப்படின்றது, ஒரு பெண்ணை வந்து அவள் சுதந்திரமாக இருக்கான்றதை காட்டுறதுக்காக அவளை சிகரெட் பிடிக்க வைக்கிறது, வேற எந்த விதமாகவும் ஃபெமினிசத்தை காட்டுறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. முழுக்க முழுக்க ஒரு பெண்ணை ஆணாக மாற்றுவதனாலும் சிகரெட்டை கொடுக்கறது தான் ஒரே வழியாக இருக்குது. ஆணாக மாற்றுறாங்க, அது வேற பெரிய பிரச்சனையாக இருக்குது. நீ வரப்பா நெல்லு, தாடி வச்சுக்க, மீசையை தொங்க விட்டுக்க, பரட்டத்தலையோட அடி, சும்மா அவனா ஃபோன் பேசிகிட்டு இருந்தானா அவனை போய் அடி, இப்படியே பண்ணி ஆணுக்கு ஒரு டெஃபனிஷன் இருக்குது. அப்புறம் பெண்ணை ஆணாக மாற்றுறதுக்கு ஒரு டெஃபனிஷன் வச்சுருக்கானுங்க. இதை திரும்ப நம்மளால் பார்க்க முடியல. டோட்டலாகவே வந்து ஒரு ஃபேக்காக தான் பட்டுச்சு. டோட்டலாக எல்லாமே ஃபேக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சீன் சொல்கிறேன். பாரில் ஒருத்தன் ஃபோனில் சத்தமாக பேசிகிட்டு இருப்பான். பார்வதின்ற கேரக்டர் பாரில் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும். அது தாஸுக்கு பிடிச்ச பாட்டு. தாஸ் என்ன பண்ணுறாரு, அந்த பாட்டுக்கு இடையில ஒருத்தன் ஃபோனில் கத்துறான்னு சொல்லிட்டு போய் பாட்டில் எடுத்து அவன் மண்டையில் அடித்து அவனை இது பண்ணிட்டு இன்னொருத்தன் வருவான், அவனை அப்படியே உத்து பார்த்துட்டு 2 பேரும் ரொம்ப நேரம் பண்ணிட்டு இருப்பானுங்க, உதட்ட கடிச்சிட்டு. லிப்லாக் சீன் மாதிரி இருந்துச்சு அது. இவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, ஒரு ஆம்பளைக்கான கெத்து, ஆம்பளைன்னா அப்படிதான், அவன் தாஸ் வந்து ஒரு ஆம்பளை, அதை நான் காட்டுறேன் பாரு விஷுவலா அப்படின்னு சொல்லி அதை காட்டுறாரு. அது நமக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கு. அது ஆம்பளை மாதிரி இல்லை, அது ஒரு மாதிரி இருக்கு. அதை ஏன் அப்படி போர்ட்ரே பண்ணணும்னு தெரில. ரொம்ப கஷ்டப்பட்டு ஆம்பளைகளை ஆம்பளையாக்க ட்ரை பண்ணியிருக்கு, பொம்பளைகளையும் ஆம்பளையாக்க ட்ரை பண்ணியிருக்கு இந்த படம். அது ஏன்னு தெரில. நீங்கள் டிசி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எதெல்லாம் ஒர்க் ஆச்சு, எதெல்லாம் ஒர்க் ஆகல, நான் சொல்கிறதுல எதெல்லாம் முரண் இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட திரும்ப வரேன்.